ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா தமிழ்நாட்டு அரசியல் டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கா. பரபரப்பான அரசியல் களம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து நானுமே ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, நான் ஓட்டு போட்ட காலத்துலலாம் கூட மோஸ்ட்லி பீக்கில் இருந்தது டிஎம்கே, ஏடிஎம்கே தான். ஏன்னா தமிழ்நாட்டில் அது 2 தான் ரொம்ப மாபெரும் கட்சிகளாக வந்து இதுவரைக்கும் இருந்திருக்கு. இப்பயுமே அவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்கான தனித்தன்மை அவங்கவுங்க நிரூபிச்சிருக்கு தான் இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம். தேர்ட் பார்ட்டியாக உள்ளே வந்த டிவிகே அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்த ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணதுக்கான விஷயமா தான் இருக்குது. இது வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால ஓட்டு வந்துச்சா? இல்லைனா டிஎம்கே, ஏடிஎம்கே மேலே இருந்த அதிருப்தி மக்களை இப்படி யோசிக்க வச்சுதா? இல்லை நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால இது நடந்துச்சா? அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எல்லாமுமா சேர்ந்து ஒரு புதிய மாற்றம் வந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கே மேலே இருந்த அதிருப்தி ஆகட்டும், இல்லை ஆளுங்கட்சி மேலே எப்பயுமே அதிருப்தி வந்தால் நான் எப்பயுமே சொல்கிறது தான். டிஎம்கேனா ஏடிஎம்கே நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வருவாங்க. ஏடிஎம்கேனா டிஎம்கே வருவாங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த வருஷம் ஏடிஎம்கே வின் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூலிங் பார்ட்டி மேலே அதிருப்தி வந்து ஆப்போசிட் பார்ட்டியான ஏடிஎம்கே வருவாங்க அப்படின்னு. ஆனால் நடுவில் வந்தது டிவிகே அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத விடவும் இட்ஸ் நீடட் டு தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் அவசியம் தான் தமிழ்நாட்டுக்கு. அப்படின்னும்போது புதுசாக ஒரு ட்ரை கொடுத்து தான் அவரும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அப்படின்னும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிறதும், இந்த இடத்துல கரெக்டாக அவருக்கான அந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீமு இல்லை கேண்டிடேட்ஸோட அந்த செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை அவர் தனியாக நின்ன அந்த விஷயங்கள் ஆகட்டும், எப்பயுமே டிஎம்கேவோ ஏடிஎம்கோ ஏதோ ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தனியாக அவர் நின்ன அந்த விஷயங்கள் ஆகட்டும், சரி இப்போ வந்து எப்படி இருந்தாலுமே டிஎம்கேவோட சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்டில் தானே ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே இது நம்மளுக்குமே கமெண்ட்ஸ்லலாம் வருது. டிஎம்கே போட்ட பிச்சைனால தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மற்ற சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐ மீன் சின்ன சின்ன கட்சியில் சின்ன ஓரளவுக்கு 2 சீட்டு அப்படின்னு வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட சப்போர்ட்டில் தான் வந்து டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக ஜனங்க வந்து ஓட்டு போட்டது வந்து டிவிக்கேன்றதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்போது ஏன் அது தனிப்பெரும்பான்மையை காட்டல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த ஒரு அந்த ஏஜ் வைஸ் வந்து அந்த ஓட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா காலங்காலமாக ஓட்டு போட்ட ஒரு குரூப் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம அப்பா, அம்மா காலங்காலமாக ஓட்டு போட்டவங்க இந்த அதாவது 45 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்க, இல்லை 40 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்க, 50 இயர்ஸ் இருக்கவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, அவங்கெல்லாம் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கேக்கே பழகி போயிருப்பாங்க ஓட்டு போட்டு. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத விட அடிச்சு பிடிச்சி இதே வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓட்டு போட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் அப்பா இப்போ இந்தியாவில் இருக்கார். அவர் எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு என்னால் ஒரு கெஸ் பண்ண முடியுது. கண்டிப்பாக டிஎம்கே தான் போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னும் போது ஏடிஎம்கேவோட ஆட்சியில் நடந்த விஷயங்களோ இல்லைனா அம்மா வந்து ஒரு சில இடங்களில் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் 2 பகுதி தான் 1% தான் அப்படின்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு அப்படின்னும் போது அப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்த எங்கள் அப்பாவோ இல்லை அவர் வந்து வேலைக்கு சேரும்போது அவர் கலைஞர் ஆட்சியில் தான் வேலைக்கு சேர்ந்தாருன்னும் போது அந்த நன்றி விசுவாசமும் இப்போ பென்ஷன் வாங்குறது உட்பட அவரோட பீரியடில் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். நான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லி நான் அது வந்து அவர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய வந்து ஓரளவுக்கு அந்த சீனியர் சிட்டிசன்ஸு அந்த சீனியர் பர்சன்ஸ்க்கே உரிய அந்த விஷயங்கள் அப்படின்னும் போது அது ஏடிஎம்கேக்கு பாதியாகவும் டிஎம்கேக்கு பாதியாகவும் பிரியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஜென்சி கிட், யங்ஸ்டர்ஸ், இன்ஸ்டா, அப்புறம் எக்ஸ் போன்ற வலைத்தளங்கள், ட்விட்டர் அப்படின்லாம் வரும்போது பாலிடிக்ஸில் நடக்கிற விஷயங்களோ இல்லை புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கான விஷயங்களையோ நம்ம விஜய் சாருக்கு நம்ம வந்து அவர் கரெக்டாக அவர் இந்த டைம் அதை சூஸ் பண்ணி வந்தது தான் அவரோட கிளவர் அண்ட் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லணும். விஜய் சார் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பித்தது. இதே அவர் 5 வருஷம் முன்னாடி அவர் பண்ணியிருந்தா கூட இது இந்த அளவுக்கு அவருக்கு ரீச் இருக்குமான்னு தெரியல. ஸோ அவர் படங்களில் ஜனங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னதும் அதை வந்து நிரூபிக்கிறதுக்கான விஷயமா நான் வந்து உங்களுக்கான பணி செய்யறதுக்கு வரேன், மக்கள் பணி செய்யறதுக்கு வரேன், என்னோட கிராட்டிடியூடை காட்டுறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் ஜனங்க கிட்ட ரீச் ஆன விதம் இது நல்லா இருக்கே, இது ட்ரை பண்ணுவோமே, இந்த மாற்றம் தான் வரட்டுமே தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவரோடது இந்த மாபெரும் வெற்றி நம்மளால் பார்க்க முடியுது. ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸை பார்க்க முடியுது. அப்படி அவர் வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டியோட வின் பண்ணாலும் அவர் வந்து
ஆட்சி அமைச்சதுனவும் ஒத்துக்கவே அதாவது ஒத்துக்க வேண்டிய விஷயமா மறுக்க முடியாத விஷயமா இருக்கிறது கண்டிப்பாக டிஎம்கேவோடது. அந்த கூட்டணி கட்சிகளாக இருந்த ஐ மீன் கூட்டணியாக இப்போ காங்கிரஸ் வந்து அதை வந்து பிரிஞ்சு டிவிகேக்கு வந்துட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், விசிகே அவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் கூட்டணியில் இருப்போம், திமுக கூட்டணியில் இருப்போம், ஆனால் அவுட் சைட் சப்போர்ட் கொடுப்போம் டிவிகேக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வந்து ஓகே. இதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் சார் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால வந்திருக்க முடியாது. அங்கே பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஏன்னா ஒரு கட்சி தலைவராக, திமுகவோட தலைவராக வந்துட்டு அங்கே வந்து மு.க. ஸ்டாலின் சார் தான் இருக்கார். என்னதான் அவர் வந்து வின் பண்ணலை எலெக்ஷனில் அப்படின்னு சொன்னாலுமே, எம்எல்ஏவாக அவர் வின் பண்ணலை, சட்டசபைக்கு வர முடியலன்னு சொன்னாலுமே, அந்த தார்மீக அடிப்படையில் வந்துட்டு அவருக்கான ஒரு டிஸ்கஷனை நடத்திட்டு அவங்க அந்த கட்சியிலேருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் நியாயமாக இருக்கும். அதை காங்கிரஸ் அணி பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்க மேலே வைக்கக்கூட கடுமையான விமர்சனமாக இருக்குது. துரோகி அப்படிங்கிற விமர்சனமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே. இப்போ வந்து அந்த கவர்னர் ஆட்சி வந்து அது பிஜேபி கிட்ட போயிருக்கோம், அதனால் டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் போனாலுமே, எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக தான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் காலங்காலமாக இருந்திருக்குன்னும் போது அவங்களோடது அந்த நெளிவு சுழிவான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற டிவிகேக்கு கண்டிப்பாக வேணும் தான். ஏன்னா எப்பயுமே எல்லா அரசியலுமே, அதாவது எல்லா அரசியலுமே, அது கர்நாடகா நம்ம எப்படி கர்நாடகா கேரளா எப்படி வச்சுக்கிட்டாலுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான கட்சியாக தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷோ அந்த ஒரு எதிரியை பார்க்கறதுக்கான விஷயமாவோ ரிவெஞ்ச் விஷயமாவோ இல்லாமல் ஓகே இந்த வாட்டி மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து எதிர்கட்சியாக உட்காந்து இன்னும் அந்த நலத்திட்டங்களில் எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி இல்லை ப்ளஸ் மைனஸை பேசி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை பேசி நாட்டுக்கு நல்லது நடக்கும், நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியோடு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயமாக தான் கட்சி எதிர்கட்சி செயல்படணும். அது அப்படிங்கிறத வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்காங்க. மக்களுக்கான ஆட்சி அப்படின்னும் போது மக்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னும் போது ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது அது சரியா தப்பான்ற கொஸ்டின் பண்ணுற இடத்துல தான் அந்த சட்டசபை அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸோ டிபேட்ஸோ போகும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஒரு 40-50 இயர்ஸாக கலைஞர் விஸ் அம்மா அப்படின்னு வரும்போது அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு பரம்பரை எதிரி அப்படிங்கிற ஆங்கிளுக்கு அது ரொம்பவே ஹார்ஷாகவும் அக்ரெசிவாகவும் இவ்வளோ வருஷங்களாக ஜனங்களால் பார்க்க முடியுது. ஏன்னா கலைஞரையும் அம்மாவையும் ஒரே மேடையில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்பயுமே டிவிக்கு ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு ஏடிஎம்கேவும் காலங்காலமாக பகையை பாராட்டிகிட்டு இருக்க ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்துருவாங்களா? அது வந்து கேட்கறதுக்கே வந்து சரியா இல்லையே, அது வந்து சரியாக வரும் வராதுங்கிறதுக்கு மீறி அந்த டாப்பிக்கே எடுத்துருக்கக்கூடாது இல்லை, அந்த கான்வர்சேஷனே போயிருக்கக்கூடாது இல்லை, அப்படிங்கிற அளவுக்கு தான் ஜனங்க மத்தியில் அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த டாபிக் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் கன்க்ளூஷன் வரலை. ஆனால் ஆரம்பிக்கவே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து டிஎம்கே சைட்லேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து முக்கிய பிரமுகர்கள் அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது டிஎம்கேன்னு ஒரு பக்கமோ இல்லை ஏடிஎம்கேன்னு ஒரு பக்கமோ இல்லை இது பிஜேபி கிட்டேருந்து மேலிடத்துலேருந்து வந்த உத்தரவு. அதனால தான் கவர்னரே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து வந்து ஆட்சி அமைச்சா கூட நான் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவேன், மெஜாரிட்டி காட்டணுன்றது தான் என்னோடது விஷயமா இருக்கே தவிர அது யார் காட்டினாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல. ஸோ அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எப்படி வந்து யார் இன்சிஸ்ட் பண்ணது, எங்கே ஆரம்பிச்சதுன்னு போது நான் நம்ம சேனல்லையுமே சொல்லியிருக்கேன். ஒரு சைடில் திமுக சைட்லேருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறது விருப்பம் இல்லை அப்படின்ற இடத்துலையுமே, அங்கே ஏடிஎம்கே சைடில் எடப்பாடி அவருக்கு வந்து அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னும் போது ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடுக்குமான விஷயங்களுமே என்னமோ ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு, போகாமல்ல போயிருக்கு. அதை வந்து யாருமே மறுக்கவே இல்லை. ரெண்டு சைட்லேயுமே நடந்திருக்குன்னு அப்படியே ஒரு பூசி மழுப்பி சிரிச்சிட்டோ ஏதோ ஒன்று பதில் சொல்லியிருக்காங்களே தவிர பத்திரிகையாளர்களுக்கு. பட் ஆனால் போயிருக்குன்றது யதார்த்தமான உண்மையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போல ஆனால் ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த லெவலில் போகும்போது தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் வந்து இல்லைப்பா இது இப்படி போனால் எப்படி, அதை விட நம்ம டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துடலாம், நம்ம கூட்டணியிலே இருக்கலாம் ஆனால் வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துடலாம், அதுதான் வந்து மக்கள் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு இல்லாத விஷயமா இருக்கும், இல்லைன்னா மக்களோட அதிருப்திக்கு நம்ம மேலும் ஆளாக வேண்டியதாக இருக்கும், இல்லை மக்கள் சப்போர்ட் பண்ண டிவிகேவை நம்மளுமே சப்போர்ட் பண்ணுறதா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்ற ஆங்கிளுமே அவங்க டக்குன்னு வந்துட்டு ஆதரவு வந்து ஃபர்ஸ்ட், அதாவது காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக அவங்க ஆதரவு தெரிவித்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அப்புறம் வந்து விசிகே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார் அப்படின்னு சொன்னாலுமே, ஸோ இதில் மக்கள் ஆதரவை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதும் மக்கள் தீர்ப்புக்கு வந்து வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறதும், இது வந்து திருப்பி ரீஎலெக்ஷன் அப்படி இப்படின்னு வச்சாலுமே அது மக்கள் தீர்ப்பை அவமதிக்கிற மாதிரி ஆகும். நாங்கள் வந்து டிஎம்கே வேணால் ஏடிஎம்கே வேணால் புதுசாக ஒரு மாற்றம் வேணும்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் திருப்பி நீங்களே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா எப்படி அப்படின்னு மக்கள் கோவத்துக்கு இன்னும்
இன்னும் ஆளாக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அப்போ தான் வந்து மு.க. ஸ்டாலின் ஒரு இடத்துல அந்த கான்வர்சேஷன் வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ 2 பேரும் சேரணுன்ற கான்வர்சேஷன் அந்த 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 லாஸ்ட் லெவலில் அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது டிஎம்கே சைடும் சரி ஏடிஎம்கே சைடும் சரி, என்னதான் மேல் மட்டத்தில் இவங்க ஒன்று சேர்ந்துட்டாலும் அந்த அந்த லாஸ்ட் லெவலில் இருக்க அந்த தொண்டர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கோவமோ என்னமோ இது என் கட்சிப்பா, இது எங்கள் கட்சி தலைவர், இது உங்கள் கட்சி தலைவர்னு ஏதோ ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கோவங்கள் அக்ரெசிவ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி போயிருக்கும் காலங்காலமான போது. இப்போ திடீர்னு இவங்க மேல் மட்டத்தில் ஒன்றா சேர்ந்தாலுமே அவங்களுக்கான அந்த மன வருத்தங்களோ அந்த ஒரு வேறுபாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ இருக்க தான் செய்யணும் போது இது சரியாகவும் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா திமுக சைடில் இருக்கிற தொண்டர்களும் அதிமுக சைடில் இருக்க ஒரு தொண்டர்களுமே இதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவுமே அந்த கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு விஷயம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து கலைஞர் பீரியட்லையுமே, கலைஞர் பீரியட்னு நான் சொல்கிறத விட நம்மளுக்கு தெரியும் கலைஞருக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால தான் எம்ஜிஆர் சார் தனியாக வந்து கட்சி ஆரம்பித்தார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஒரு பீரியடில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாமா, இந்த ஒரு எதிரித்தன்மையான இந்த அரசியல் வேணுமா அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் சாருமே அதுக்கான ஸ்டெப் எடுத்ததாகவும் கலைஞர் சார் கூட பேசணும்னு ஸ்டெப் எடுத்ததாகவும் அது 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு பண்ணதாகவும் அப்போது ஒரு பீரியடில் எனக்கு சரியாக பேர்லாம் தெரியல, பட் ஆனால் அந்த ஸ்டெப்பை அந்த இனிஷியேட்டினை எம்ஜிஆர் சார் எடுத்ததாகவும் அப்போ வந்து திருப்பி கலைஞருமே சரி எம்ஜிஆருமே சரி அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் இருக்க காரணம் நான் இப்போ சொன்ன அதே ரீசன் தான். நம்ம என்னதான் மேல் மட்டத்தில் ஒன்று சேர்ந்துட்டாலும் அந்த லாஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவங்களுக்கான கருத்து வேறுபாடுகளை நம்மளால் சரி செய்ய முடியாது, இல்லை அங்கே அவங்களுக்கான அந்த விஷயங்களை வந்துட்டு அது சரியாக வராது நம்ம மேல் மட்டத்தில் ஒன்று சேர்ந்துட்டாலும் அப்படின்னு அப்போவே அது சரியாக வரல அப்படின்னு சொல்லும்போது, இப்போது காலங்காலமாக அது தமிழ்நாட்டு ஜனங்க இதுக்கு பழகி போனதுக்கப்புறம் டிஎம்கே வெஸ்ட் ஏடிஎம்கே ஏடிஎம்கே வெஸ்ட் டிஎம்கேன்னு பழகி போனதுக்கப்புறம் இல்லை அந்த விளையாட்டை நீங்களே ஆரம்பிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ திடீர்னு 3வது ஒருத்தங்க உள்ளே வரும்போது மட்டும் நீங்கள் அதை செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து ரொம்பவே வந்து விஜய் சார் ஆட்சியை ஏற்றுக்கிறதுக்கு எப்போ ஏற்றுக்குவார் அப்படின்னு குழப்பத்திலே வச்சுருந்தேன். அந்த 4 நாள் வந்து மக்களோட கோவத்தை இன்னுமே அதிகரிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கோவம் இன்னுமே ஜாஸ்தியாகாமல் இருக்க திமுகவும் சரி ஏடிஎம்கேவும் சரி டக்குன்னு ஸ்மார்ட்டாக எடுத்த போது தான் இபிஎஸ் சார் வந்துட்டு இல்லை புதுசு ஆட்சி அமைக்கிறவங்களுக்கு எங்களோட வாழ்த்துகள் அப்படின்னு அந்த சைடில் அவர் போஸ்ட் போட்டதாகட்டும், இந்த சைடில் மு.க. ஸ்டாலின் சாருமே வந்துட்டு அவங்க ஆட்சி அமைக்கிட்டோம், அவங்க ஆட்சியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், 6 மாதம் ஆட்சி அமைக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஒரு கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலன்றதை ப்ரூஃப் பண்ணுது. ஆனால் ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் ஆரம்பிச்சிருக்கு, போயிருக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் வச்சுருக்கவங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஹைப்புன்னு ஒரு விஷயம் காட்டும். அங்கே ஹைப்புன்றதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் வந்து சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தான் காட்டும், பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு காட்டாது. பப்ளிக் ஆடியன்ஸ் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சதுன்னா, ஓகேங்களா? அப்போ தான் யூடியூப் ஆல்கரிதம் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய் சாரோட இந்த பாலிடிக்ஸ், இந்த தமிழ்நாடு 2026ஓட பாலிடிக்ஸ் வந்து எல்லாரையுமே பாலிடிக்ஸ் பேச வச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து முக்கியமாக லேடிஸ் பேச ஆரம்பித்தது இப்போ நம்மளால் இன்ஸ்டாகிராமில் நிறைய இடத்துங்களில் பார்க்க முடியுது. விஜய் சார் பதவி ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, அந்த ஒரு விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஜென்ஸை விடவும் இன்னைக்கான லேடிஸ்க்கு எல்லார் வீட்லேயும் வந்து அந்த 4 நாள் லேடிஸ் சமைக்கவே இல்லை. இப்பயுமே சரி ஓகே பதவி தான் ஏற்றுக்கிட்டாங்கல்லப்பா, நிறைய காமெடிஸை நம்மளால் பார்க்க முடியுது. ட்ரால்லாம் என்னப்பா அவங்க விஜய் சார் தான் பதவி ஏற்றுக்கிட்டார்ல, இப்பயாச்சும் வெயிட் வேலை செய்யலாம்ல, இப்பயாச்சும் போய் சமைக்கலாம்லன்னா அசம்பிளியில் நடக்கிற விஷயங்கள் லைவாக டெலிகாஸ்ட் ஆகிற அந்த விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து க்யூரியாசிட்டியும் லேடிஸ்க்கான விஷயங்களையும் இன்னும் பாலிடிக்ஸில் என்னென்ன நடக்குது இல்லை என்ன நடக்க போகுது, இவ்வளோ நாள் என்ன நடந்துட்டு இருந்தது, இப்போ அதுலேருந்து ஏதாச்சும் மாற்றம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸை பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான அவேர்னஸை எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்போ வந்து லேடிஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் மேலே இப்போ இதோட இன்னொரு வேர்ஷனாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ஜனங்கனால இப்போ படங்கள்லோ இல்லை கிரிக்கெட் நடந்துட்டுருக்கு அந்த பக்கமும் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே கம்மியாயிட்டு எல்லாரோடது ஃபோக்கஸும் பாலிடிக்ஸ் மேலே இருக்குது. இது ஒரு நல்ல விதமான ப்ரொடக்டிவான மாற்றம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டு ஜனங்க எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத போக போக பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டு ஜனங்க நம்பி ஓட்டு போட்டு விஜய் சார் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போய் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் இல்லை வந்து தமிழ்நாட்டு ஜனங்க எதிர்பார்க்குற அந்த நல்ல மாற்றத்தையும் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும்.
சரிப்பா, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, டிஎம்கே சேரல, பண்ணல. விஜய் சார் ஆட்சி அமைச்சுட்டாரு. ஆனா நேத்து ஒரு ட்விஸ்ட் நடந்ததே. நான் யுஎஸ்லேருந்து பேசுறேன்ற சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இங்க வந்து இப்போ வந்து டியூஸ்டே இங்க மார்னிங்கு. உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங் இருக்கும். இப்போ இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸா டியூஸ்டே நைட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேத்து நான் சொல்றது அப்ப நேத்து இந்தியால அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள சொல்றேன். சண்டே வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. மண்டே வந்து எம்எல்ஏஸ்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அசெம்பிளியில் நாங்கள் அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் சார், உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படிங்கிற விஷயங்களுமே எல்லாருமே மீம்ஸில் இன்ஸ்டாலெல்லாம் பகிரப்பட்டது. ஸோ அங்கே வந்து சட்டசபை ஃபஸ்ட்டு முதல் நாளான சட்டசபை ஆரம்பிக்க போது அவர் சண்டே பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்படின்னும் போது என்ன நடக்க போகுது சட்டசபையில் எம்எல்ஏஸ் பதவி ஏற்றுக்கும் போது அங்கே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். ஏன்னா நிறைய எம்எல்ஏஸ்ன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி டீம் வந்து டிவிகேக்கு தான் இருக்குது அப்படின்னும் போது அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. முதல் தடவையாக சட்டசபைக்கு வரவங்க இருக்காங்க. அப்போ வந்து இப்போ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அது லேடிஸோ ஜென்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அங்கே உள்ளே வராங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க 2-3 வாட்டி பதவி ஏற்றிருப்பாங்க, எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, மினிஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பண்ணுறாங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து சட்டசபையை வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துருப்பாங்க, கோட்டையை உள்ளே போயெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. இப்போ நாங்கள் அங்கே ஒரு எம்எல்ஏ ஆக போகிறோம், மினிஸ்டர் ஆக போகிறோம்னு சொல்லக்கூடிய டிவிகே மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரல. அதாவது அந்த எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கும் போது அந்த பிங்க் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் க்ரீன் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணுமா. அதாவது அவங்கவுங்க தொகுதியில் அவங்க வின் பண்ண சர்டிஃபிகேட், அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். அதிலலாம் ஒரு சிலர் ஒன்று மறந்துட்டாங்க, மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட் கொண்டு வரலன்னு சொன்னது வந்து கீர்த்தனா டிவிகே மெம்பரான அவங்க தான். அவங்க வந்து மினிஸ்டராகவும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க சண்டே. ஸோ இங்கே எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கும் போது அவங்களுக்கான ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது சரி ஓகே அப்படின்னு உடனே விமர்சனம் வந்துடும். டிவிகே மெம்பர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கூட கொண்டு வரல, அது கூட அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க வந்து இருக்க எம்எல்ஏலே வந்து 29 இயர்ஸ் ஆனால் யங்கஸ்ட் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க டிவிகேல. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேலையும் நிறைய பேர் கொண்டு வரல. ஸோ நிறைய பேர் அன்றைக்கி வந்து 7-8 பேர் கொண்டு வரல, அதுக்கப்புறம் மாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் போகுது. ஏன் நம்ம சிவி சண்முகம் சார் ஏடிஎம்கே உறுப்பினரான அவரே வந்துட்டு அங்கே வந்தார் சட்டசபைக்கு. ஆனால் வந்து அவரோட பேர் வந்து கூப்பிடும்போது சபாநாயகர் வந்து அவரோட பேரை கூப்பிடும், அதாவது ப்ரோட்டம் ஸ்பீக்கர் வந்து அன்றைக்கி காலையிலே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் எம்எல்ஏ பதவி ஏற்றி வைக்கணும் அப்படின்றதுனால அவர் கூப்பிடும்போது அவர் அங்கே அவைலபிளாகவே இல்லை. சிவி சண்முகம் சார் எங்கப்பா உள்ளே வெளியிலலாம் கேமராலாம் பார்க்க முடிஞ்சுது, ஆனால் உள்ளே வரலையா அப்படின்னு கேட்டால் உள்ளே வந்து அவரே அந்த சர்டிஃபிகேட்டை மறந்துட்டு வந்துட்டு திருப்பி போய் எடுக்க போனார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த வருஷம் அசம்பிளி வந்து இல்லை பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்குமே சுவாரஸ்யத்தோடவும் ஒரு பரபரப்பையும் சேர்த்து தான் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது இன்னமும் வந்து அதிகரிக்கிற விதமாக ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுது, ஒவ்வொருத்தரோட எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஜனங்க ரொம்பவே உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த வருஷம் இந்த அரசியலில் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் சார் தான் வந்துட்டு ஃபஸ்ட் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க மினிஸ்டர்ஸும், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சார், இதில் வந்து யாருக்கு வணக்கம் வச்சாங்க அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு. இங்கே ஆப்போசிட் கட்சியிலையுமே இருந்தாலுமே இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோ இல்லை மற்ற சின்ன சின்ன கட்சிகளோ எல்லாருமே வந்து அங்கே சட்டசபைன்னு கூடும்போது இல்லை ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புது ஆட்சி அமையும் போது அங்கே சிஎம்மாக இருக்கக்கூடியவரை வந்து சிஎம்க்கு வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம்னோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோ ஒரு வணக்கமோ வச்சுட்டு அந்த சட்டசபை ஆரம்பிக்கிறது தான் எப்பயுமே ஒரு மரபு அடிப்படையில் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கும். இல்லை அதுவுமே தான் ஒரு ஜென்யூன் கைண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். அங்கேயுமே சலசலப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நானுமே இல்லை இவ்வளோ பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தா சிஎம் சாரை வந்து சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலுமே ஓபிஎஸ் சார் வரும்போதே சிஎம் சாருக்கு வணக்கம் வச்சதாகட்டும், இவர் திருப்பி வணக்கம் வச்சதாகட்டும், பிரேமலதா மேம் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்துட்டு அவங்க வந்து படிச்சிட்டதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க எம்எல்ஏவை பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு வரும்போதே வணக்கம் வச்சாங்க. அதுக்கப்புறம் கங்க்ராட்ஸ் கிரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த மாதிரி இந்த சைடில் ஆப்போசிட்டாகவே இருந்தாலுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் சொன்னதோ இல்லைனா அதை நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணதோ இல்லைனா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு ஒரு விஷ் பண்ணதோ எல்லாமே நடந்துச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து எழுந்து வந்தார். அந்த சைடு கூட அவர் திரும்பலை. அவரோடது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து சிஎம் சார் உட்காந்துருந்தார். ஆக்சுவலாக விஜய் சாரோட ஃபேஸ் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த சைடு கூட உதயநிதி ஸ்டாலின் சார் திரும்பவே இல்லை. அவர் பாட்டுக்கு படித்தார், போய் உட்காந்துட்டார். இது ஒரு நாகரிக அடிப்படையில் சரியான்னு கேட்டால் இது ஒரு லீகல் இஷ்யூவெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வந்துட்டு
ஒரு நாகரிக அடிப்படையில சரியா, அ எப்பயுமே வந்து திமுக அப்படிங்கிறது எதிர்க்கட்சியா உட்கார்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆளுங்கட்சியா அவங்க இருந்தத விடவும், எதிர்க்கட்சியா அவங்க செயல்பட்டது ரொம்பவே அ அ ஆக்கப்பூர்வமா அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்பயுமே அந்த டோன்லயே அவங்க செயல்பட்டு இருக்கலாம். ஏன் வந்து விஜய் சார் மேல இந்த ஒரு 1 மந்த் சொல்ல முடியாது. ஒரு விதமான கோவம் அவங்களுக்கும் இருக்கும். வலி இருக்கும். நான் இல்லன்னுலாம் சொல்லல. அது அவ்ளோ அப்பட்டமா ஒரு சட்டசபையில காட்டணுமா? எல்லார் மாரியும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இத்தனைக்கும் வந்து விஜய் சாரும், உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. இன்னைக்கு சட்டசபையில அவர் வந்து அவரே அத சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சாரி உதயநிதி ஸ்டாலின் சாரே சொல்லியிருக்காரு. இவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டே வந்து புரோட்டம் ஸ்பீக்கரா பண்ணாங்க. அவர் தான் எம்எல்ஏ வேல இருக்க பதவி ஏத்து வச்சாரு. நேத்து டியூஸ்டே வந்துட்டு ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடந்து பெர்மனன்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகர் அவர் தான் வந்து பெர்மனன்ட் ஸ்பீக்கரா ஆக்குனாங்க. அவருக்கு அசிஸ்டன்ட்டா வந்து ரவிசங்கர் அப்படின்றவர பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சீனியாரிட்டி லெவல்ல ஜே.சி.டி. பிரபாகர் சார் அவரையும் ஏன்னா அவருக்கு நெறைய அனுபவம் இருக்கு அப்படின்னு ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கேல. அந்த அனுபவத்த அவரே ஷேர் பண்ணாரு. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரையும் அதுக்கப்புறம் ஒரு ஜூனியர் லெவல்ல ரவிசங்கர் அப்படின்றவரையும் வந்து என்ன சொல்றது ஒருமித்த கருத்தா வந்து இது பண்ணாங்க. ஓட் பண்ணி வந்துட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவர வாழ்த்தி வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீச் குடுத்தாங்க. சபாநாயகர வாழ்த்தி அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பேசும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலின் சாருமே வந்து பேசும்போது சொன்னாருன்னா, ஸ்பீக்கர் ஆகட்டும், மாண்புமிகு முதலமைச்சர் ஆகட்டும், நான் ஆகட்டும் 3 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க அப்படிங்கிறத அவர் மீன் பண்ணாரு. கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான். அத மீன் பண்ணி அத பேசினதுலாம் அது கைண்டா இருந்தது. ஆனா அதே சமயத்தில அடுத்த வார்த்தை அவர் என்ன சொன்னார்னா, என்னதான் ஒரே காலேஜ்ல படிச்சது பண்ணதுனாலும், அரசியல் ரீதியா வந்து திமுக தான் சீனியாரிட்டி பொசிஷனுக்கு வரும். எப்பயுமே சீனியாரிட்டின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக தான் அதில வந்து சீனியர் பொசிஷன் வந்து திமுகக்கு தான் அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவரோடது அந்த ஈகோவோட உச்சகட்டமா நான் பார்க்குறேன். அது அங்க சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் சார் இப்ப தான் புதுசா வந்திருக்காரு. ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு வச்சுக்கிட்டாலுமே வந்துட்டு ஏடிஎம்கே பிரிஞ்சு வர்றது 40, 50 வருஷமா எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் அந்த ஆட்சி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி இருந்தது தான் அ திமுக அப்படின்னு சொல்லும்போது, கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது 70 வருஷ அணி கட்சி அப்படின்னு தான் நம்ம அவங்கள வந்து அட்ரஸே பண்ணுறோன்னு சொல்லும்போது, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். திமுக தான் சீனியாரிட்டி பாலிடிக்ஸில சீனியாரிட்டி அப்படிங்கிற பொசிஷன். இத வந்து நீங்க இன்னைக்கு வந்து அத சட்டசபையில அத வந்து மீன் பண்ணி சொன்னது அப்படிங்கிறது, ஏதோ ஒரு விதத்தில புது ஆட்சிய வந்து நீங் ஒரு மாரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணதாவோ, இல்லன்னா வந்து நாங்க தான் சீனியாரிட்டி அப்படின்னு கெத்து காட்டுறதா தான் இருந்தது. அந்த கான்வர்சேஷன் அவசியமா? உங்கள வந்து எதிர்க்கட்சி தலைவரா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. அதை எப்படி செய்யலாம்னு நீங்க யோசிக்கிறது தான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தாட்டா இருக்குமே தவிர, ஓகே அது நியாயமா பார்த்தா ஸ்டாலின் சார் உட்கார வேண்டிய இடம் தான். அவருக்கு கிடைக்கல. ஆனா உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில உங்க கட்சி சார்பா நீங்க அங்க உட்கார்றீங்க அப்படின்னும்போது, அத வந்து இந்த ரிவெஞ்ச் மோட்லயோ, இந்த அக்ரசிவ் மோட்லயோ, இந்த ஒரு ஈகோ கிளாஷ்லயுமே கொண்டு போணுமா? அப்படின்றது ஒரு கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. மக்கள்கிட்டயே இந்த கேள்வி போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா காலேஜ்ல படிச்சோன்றத நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப மீன் பண்றதுக்கான ஒரு விஷயமா சொல்லலாம். ஒரு அழகான ஒரு ஜென்யூனா நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு சட்டசபைய நடத்தலாம். தமிழக மக்களுக்கு நல்லது செய்யலாம். அந்த இடத்துல எங்களோட கட்சி தான் வந்து சீனியாரிட்டின்றத நீங்க அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கணுமா என்ன? அது தெரிஞ்ச விஷயத்த நீங்க அவ்வளோ அட்ரஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறது விஜய் சார மீன் பண்ண மாரி தான் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சபாநாயகர வந்து அந்த பதவி ஏத்துக்கிறதுக்கு கூட்டிட்டு போறது, அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடி ஓகே. அ இதுக்கெல்லாம் முன்னாடி எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கிட்டதில் விஜய் சார் வந்து பதவி ஏற்றுக்கும்போது ஸ்டாலின் சார் இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்து கண்டுக்கவே இல்லைன்றது நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம். அந்த போஸ்ட்டு நம்ம வீடியோலையுமே தமிழில் அதை நான் வச்சுருக்கேன் ஒரு வீடியோக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சார் அதை படிக்க வரும்போது அதை வந்து அந்த பதவி பிரமாணம் அந்த இதை பறிக்கணும் இந்த சைடு விஜய் சார் பக்கமே திரும்பல. அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூஸ்டே வந்து அசம்பிளியில் வந்து திமுக தான் வந்து சீனியர் பொலிட்டிக்கலில் வந்து சீனியர் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்னும் போது இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. இதையும் ஊரே பார்த்துருக்கோம், தமிழ்நாடே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குன்றதை அவர் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அவர் எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கும் போது ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஒரு ஈகோ கிளாஷை அப்படியே கொண்டு போவேனா அந்த ஒரு 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, விஜய் சார் வெஸ் உதயநிதி ஸ்டாலின் சார், இல்லை விஜய் சார் வெஸ் டிஎம்கே, டிவிகே வெஸ் டிஎம்கே அப்படிங்கிறத இது இப்படியே வந்து
ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவே இதை கொண்டு போகணுமா அப்படின்ற விஷயத்தோட இது வந்து இதுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் இப்போ வைக்கிறேன். இது வந்து இப்படி கொண்டு போவேணாம். தமிழக அரசியலுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது நல்லதில்லை. டிவிக்கே வந்து ஆல்ரெடி மாபெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய டிஎம்கேவோ ஏடிஎம்கே இவங்கள வந்து தவிர்க்கவே முடியாத கட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அரசியலில் நம்ம எதிர்கட்சியாக இருப்போம். ஆனால் வந்து அதை மனசளவில் இதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஒரு வெறுப்பையோ இந்த ஒரு கோவத்தையுமே கொண்டு போவேனா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஸ்டாப் வச்ச இடம் தான் விஜய் சார், அதாவது நம்மளோட சிஎம் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனது. அவருக்கான அந்த நல்லிணக்க உறவை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கிட்டு அன்னைக்கான சட்டசபை முடிஞ்ச உடனே இமீடியட்டாக மு.க. ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் சார் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கும்போது இந்த சைட் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் விஜய் சார் வந்து மு.க. ஸ்டாலின் சார் வீட்டுக்கு, அதாவது சிஎம்ஏ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது உதயநிதி ஸ்டாலின் சார் மு.க. ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போகும்போது வெளியில் வந்து வாசல் வரைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் கட்டி பிடிச்சாரு, வரவிட்டுறாரு. உள்ளே போயிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் சார் கூட ஒரு அது அழகாக இருந்தது அந்த பாண்டிங் பார்க்கறதுக்கு. அதை இனிஷியேட் பண்ணது விஜய் சாருக்கு வந்து அது ரொம்பவே அந்த வெல்கம் அந்த கெஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறத விட இதை வந்து வரவேற்கத்தக்க விஷயமா தான் எல்லாருமே பார்த்தாங்க. அது திமுக தொண்டர்களும் சரி, அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, தமிழக அரசியல் என்னப்பா நடக்குதுன்னு பார்த்தவங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து இது இது நல்லா இருக்கேப்பா, இது ஏன் இவ்வளோ காலமாக நடக்கலை, இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம அப்படி ஒரு நிகழ்வை வந்து கலைஞரோடவும் ஜெயலலிதா அம்மாவோடவும் பார்த்துருக்கவே முடியாது. கடந்த ஒரு 40-50 வருடங்களாக நம்மளால் அதை பார்த்துருக்கவே முடியாது. அப்படின்னும் போது இது நல்லா இருக்கே, இது இனிஷியேட் பண்ண விஜய் சார் வந்து இது வந்து சூப்பராக இருக்கே இந்த ஐடியா அப்படின்னும் போது இது வந்து இவங்க 2 பேரும் இப்போ இனிமேல் ஒத்து போயிடுவாங்களா, ஐடியாலஜிக்கெலாம் வந்து பிரச்சனையே வராதா, வந்து டிபேட்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை சட்டசபையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறதோ வராதா அப்படின்னா இது அதுக்கான விஷயம் கிடையாது. நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுங்க, நாங்கள் ஆளுங்கட்சியாக செயல்படுறோம். ஆனால் 2 பேருமா சேர்ந்து மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஆனால் இதுக்கு நடுவில் எதிர்கட்சியாக செயல்படுறது அப்படிங்கிறத மீறி எதிரி கட்சிகளாக செயல்பட வேணாம் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதை வந்து நாகரிகத்தோட அடிப்படையிலையும் இல்லை எதிரி கட்சிகளாக ஆகக்கூடாது, எதிர்கட்சிகளாகவே மட்டும் செயல்படலாம், ஆளுங்கட்சியாகவும் செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை 2 கட்சிகளுக்குரிய விஷயமாகவும் இல்லை காலங்காலமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து அந்த அரசியல் அடிப்படையில் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக விஜய் சாரால் புரிஞ்சுக்க முடியும். அவர் அதை பார்த்து தான் அவருமே வளர்ந்துருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எஸ்ஏசி சார் எப்படின்னோ நம்மளுக்கு தெரியும் கட்சி அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் சாரும் விஜய் சாரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா விஜய் சார் அண்ணான்னு உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்ன இடங்கள்லாம் இருக்குது. ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் ஜெயிண்ட் ஆரம்பித்ததே விஜய் அண்ணாவோடது அந்த இது கிடைக்கும் அப்படின்னு, ஏன்னா அப்போ தான் குருவி படம் வந்து வந்த புதுசு அப்படின்னு சொல்லும்போது விஜய் அண்ணா வந்து ரெட் ஜெயிண்ட் ஆரம்பித்ததே அதுக்கான ஒரு காரணம் தான் அப்படின்லாம் உதயநிதி ஸ்டாலின் சரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அந்த ஒரு பாண்டிங் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ அரசியல் காலம் வந்து அவங்கள வந்து அரசியலில் வந்து எதிர் அணியில் உட்கார வச்சாலுமே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அழகான பாண்டிங்கோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்போ டிஸ்டர்ப் ஆக வேணாம் அப்படின்றது விஜய் சாரோட எண்ணமாக இருக்கலாம். ஸோ இந்த சமாதானத்துக்கான முதல் விஷயமா அவர் தான் அதை கையில் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் கையில் எடுத்தாலுமே அதுக்கு ஒத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு சொன்னது வந்து மு.க. ஸ்டாலின் சார். அதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும். அங்கே தான் அவரோட சீனியாரிட்டியும் மெச்சூரிட்டியும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மெச்சூரிட்டியை வந்து உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு சட்டசபையில் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் சார் சட்டசபைக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவருமே வந்துட்டு இந்த அளவுக்கு காட்டியிருக்க மாட்டார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறத அவரோட வார்த்தையிலையோ செயல்பாடுகள்லையோ இல்லை அவரோட எக்ஸ்பிரஷன்லையோ பார்க்க முடிஞ்சது. சட்டசபையில் அவர் வந்து பதவி ஏற்றுக்கும் போது, அதாவது எம்எல்ஏவாக வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் பதவி ஏற்றுக்கும் போது விஜய் சார் பக்கமே திரும்பலன்றது வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் பேசு பொருளாக அவங்கவுங்க பேசுகிறதையும் பார்த்துருப்பீங்க, அங்கே நடந்த விஷயங்களும் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லும்போது வீடு தேடி விஜய் சார் வரும்போது வரவேற்க முடிஞ்ச உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு சட்டசபையிலேயே அந்த நாகரிகத்தை காட்ட முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உடனே நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் ஏடிஎம்கே சைடில் இருக்கீங்கன்னா அப்படி பார்த்தா இபிஎஸ் கூட தானே வணக்கம் வச்சார், விஜய் சார் வந்து வணக்கம் வைக்கலையே திருப்பி அப்படின்னு சொல்லும்போது அவர் வணக்கம் வச்சது அங்கே சட்டசபையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவோட புகைப்படத்துக்கு தான் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இதை கிளியர் பண்ணிட்டாங்க. இது நான் கேட்குறேன், நானுமே லைவ் பார்த்தப்போ அங்கே ஏடிஎம்கே சார்பாக இன்னொரு அமைச்சர் வந்து எம்எல்ஏ வந்து பதவி ஏற்றுக்கும் போது அம்மாவோட ஃபோட்டோவை அந்த சைட் டைரக்ஷன் பார்த்து அழுதுகிட்டே தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஒரு நன்றி சொல்கிற விதமாக வந்துட்டு, ஏன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து 3rd பொசிஷனுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கான பெருசாக வந்து ஆட்சியிலையோ அதிகாரத்தில்
அரசாங்கத்திலேயோ பங்கு அப்படிங்கிற மாதிரியோ இல்லை எந்த ஒரு ஸ்டாண்டுமே அவங்க எடுக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த பவரும் போயிட்டு தேர்ட் பார்ட்டி அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே வின் பண்ண எம்எல்ஏஸ்க்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இதாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிதே அப்படிங்கிற இடத்துல அம்மாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக அங்கே ஒரு எம்எல்ஏ வந்து அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு தான் அதை சைன் பண்ணாருன்னும் போது அந்த சைடு திரும்பி தான் வந்து இபிஎஸ்மே வந்து வணக்கம் வச்சாருன்னும் போது அது வந்து விஜய் சாருக்கு வச்சு வணக்கம் இல்லை, ஐ மீன் மாண்புமிகு முதலமைச்சருக்கு காட்டினதில்லை, அவங்க அம்மாவோட படத்தை பார்த்து தான் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா ஓபிஎஸ் சார் எழுந்து வரும்போது அவர் வணக்கம் வச்சார், விஜய் சார் வச்சார். பிரேமலதா அம்மா வரும்போதுமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி அவங்க வரும்போது பண்ணாங்க. அப்புறம் செங்கோட்டையன் சார் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் டிவி கால செங்கோட்டையன் சாருக்கு ஒரு தனி ரெஸ்பெக்டே இருக்குன்னும் போது அவர் பண்ணும்போது அந்த ஃபுல் டீமே எழுந்து நின்னாங்க அப்படின்லாம் சொல்லும்போது இவ்வளோ பேருக்கு அது பண்ணும்போது அது இபிஎஸ் சாருக்கு மட்டும் பண்ணல அப்படிங்கிறது எவ்வளோ கடுமையான விமர்சனத்துக்கு விஜய் சார் உள்ளாவார் அப்படிங்கிறது விஜய் சாருக்கு தெரியாமையாக இருந்திருக்கும். அவர் தெரிஞ்சே அதை பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு கூட அது நாகரிகம் தெரியாதா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடியுது. பட் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சார் செஞ்சது நாகரிகம் அப்படின்றதுல வரவே வராது. கண்டிப்பாக அவருக்கான மெச்சூரிட்டி லெவலில் தான் காட்டுது அது. ஆனால் முக ஸ்டாலின் சார் வந்து விஜய் சார் வீட்டுக்கு வராருன்னு சொன்னோன்னே அவர் வந்து கண்டிப்பாக அவர் ஓகே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு பிஸின்னு சொல்லியிருக்கலாம், என்னமோ ஒன்று விருப்பம் இல்லைன்னு கூட அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துழைச்சி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவர் அந்த ஒரு நல்லிணக்கத்துக்கான அந்த விஷயங்களை அவர் கையில் எடுத்ததுமே முக ஸ்டாலின் சாரோட மெச்சூரிட்டி காட்டுன்னும் போது இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ கைஸ்.